அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டையே 2026 புரட்டி போட்டு அப்படி படுத்து இருக்கக்கூடிய தமிழ்நாடை நெட்டுக்க நிமித்துறதுக்கு நான் அரசியல் களத்துக்கு வந்தால் மட்டும்தான் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும், என்னுடைய அணில் குஞ்சுகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நான் அரசியலை குதிக்க போகிறேன்னு சொல்லி தளபதி ஒரு கட்சி தொடங்கினார், தமிழக வெற்றி கழகம் சொல்லி. அந்த கட்சி பேரில் தப்பு தொடங்கினார். அப்படி இக்க வச்சு சரி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சரி பண்ணிட்டார். இப்போ என்னென்னு பார்த்துக்கிட்டே அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. இந்த கட்சி வந்து 13 போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த 13ல் வந்து மக்களுக்காண்டி பேசப்பட்ட ஒன்று எதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, புதுச்சேரியில் நம்ம தங்கச்சி ஆர்த்தியை வந்து ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் வந்து கற்பனை பண்ணாங்க. அதை கண்டித்து ஒரு அறிக்கை ஒன்று போட்டிருக்காங்க, வாழ்த்துக்கள். ஆனால் டெல்லியில் விவசாயிகள் போராட்டும் போது தளபதி பேசலை. கத்தி படத்தில் நாங்கள் டைலாக்லாம் விட்டு பேசுவோம், கொக்கோ கோலா விவசாய உரிமை அப்படிலாம் பேசுவோம், கம்யூனிஸ்ட் கொள்கை எடுத்து பேசுவோம். ஆனால் விவசாயிகள் டெல்லியில் போடும்போது நாங்கள் பேச மாட்டோம், மேலும் விவசாயிகள் போடும்போது நாங்கள் பேச மாட்டோம். அப்புறம் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் நிலையம் வரப்போகுது, பாரத் விமான நிலையம், அதுக்கு நாங்கள் பேச மாட்டோம். இதுக்கெல்லாம் பேச மாட்டோம். சரி, ரைட், அது சம்மந்தம் இல்லை, அது தேவையான சப்ஜெக்ட் விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். நேற்றைய தினத்தில் ரமலான் நோன்பு வந்து தொடங்கப்படுது. என்ன நோன்பு? ரமலான் நோன்பு தொடங்கப்படுது நேரத்திலிருந்து. அப்போ வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அப்படின்னு சொல்லி சிஏஏ அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. சிஏஏ என்ஆர்சின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து ஏற்கனவே ஒன்று இருந்துச்சு, திரும்ப அமுல்படுத்த போகிறேன்னு சொல்லி கொண்டு வராங்க. அது எதற்காண்டி கொண்டு வராங்க? பின்னாடி ஒரு அரசு தேடி பார்த்தா இந்த தேர்தல் பத்திரப்பதிவில் மிகப்பெரிய அளவில் இந்த பாஜக கட்சி பெரிய ஊழல் பண்ணியிருக்கு. அதில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு கொட்டு போட்டு அந்த ஸ்டேட் பேங்கை வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துச்சு, நீ ஒழுங்காக நீ வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா, நீதிமன்றத்தை சப்மிட் பண்ணலைன்னா நீதிமன்ற அவமதி வழக்கு போட்டுருன்னு சொல்லி 30 மணி நேரத்தில் அந்த மொத்த ஃபைலையும் எடுத்து ஸ்டேட் பேங்க் கொடுத்துருச்சு. சரிங்களா? எஸ்பி எடுத்து கொடுத்துருச்சு. அப்போ இதை மறைக்கணும், பேசும்போது இதை மறைக்கிறதுக்காண்டி சிஏ கொண்டு வந்துட்டாங்க. இதை தளபதி எதிர்த்து கேள்வி கேட்க போகிறேன். நான் கேட்குறேன் பாருங்கள், சிஏ எவ்வளோ பெரிய மோசமான சட்டம், இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் மிகவும் எதிராக இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தளபதி அறிக்கை விட்டாருங்க. இந்த மாதிரி அறிக்கை யார் திரும்ப எழுதுவான்னு வெளிப்படையாக சொல்லவா? நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அறிக்கை மேலே படிக்க அதுக்கப்புறம் மேட்ருக்கு வரேன். தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும், ரைட்டு, ஓகே, பிளாட்டியன் அந்த அட்ரஸை போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. 275 சி சோர் டவுன் 8வது அவென்யூ பனையூர் சென்னை 6,119,000, ரைட், ஓகே, இதெல்லாம் முடிச்சிருங்க. விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் தேதி போட்டாங்க, தேதி 11/3/2020. போன இதெல்லாம் போடலை, தளபதி பண்ணு தப்பு. அதெல்லாம் நம்ம வீடியோ போட்டோம்னா பார்த்து திருந்துட்டாங்க. நம்ம வீடியோ போட்டதும் திருந்துட்டாங்க. நான் ஏன் இப்படி மிகையாக பேசுகிறேங்கிறது உங்களுக்கு அது எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேன். நம்ம வீடியோ பார்க்க போய் தான் தளபதி தமிழக வெற்றி கழகமே மாறி இருக்குன்னு நம்ம வந்து பெருமையாக சொல்லுவோம். அது ஏன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு அடுத்த விவரமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. அந்த அறிக்கையை படிக்கிறேன். சமூக நல்லிணக்கத்துடன் நாட்டு மக்கள் அனைவரும் வாழும் சூழலில் பிளவுவாத அரசியலை முன்னிறுத்தி செயல்படுத்தும் இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 பிராக்கெட் சிஏஏ போன்ற எந்த சட்டமும் ஏற்கத்தக்கது அல்ல. சூப்பருங்க, நோரிக்கிட்டா இருக்க தளபதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர்கள் உறுதி அளிக்க வேண்டும். அன்புடன் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, ரைட்டுங்க, நல்லபடியாக போட்டு முடிச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி லெட்ரு யார் திரும்ப எழுதுவானா சொல்லவா? முதலே சொன்ன அதை முடிச்சுக்கிறேன். நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு எதாவது பிடிக்காத வாத்தியார் இருக்கும், கரெக்டாக? பிடிக்காத வாத்தியார் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். அதை என்ன பண்ணுவோம்னா, கோலை பசங்க இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில், வந்து வீரமாக பேசுவான், வீரமாக சவடலை விடுவான். இந்த கக்கூஸில் உட்காந்து இந்த டீச்சர் அப்படின்னு எழுதி விட்டு ஓடி போயிடுவான், அவன் எவனே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி கோலை பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொட்டை கடைதாசின்னு சொல்லுவாங்க. மொட்டை கடைதாசியை மொட்டை கட்டை எழுதி விட்டு ஓடிடுவான், பாத்ரூமில் என்னத்தையும் எழுதி விட்டு ஓடி போயிடுவான். அந்த மாதிரி இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அறிக்கை நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு கட்சியும் கொடுக்காது. இதுக்கு பருத்தி முட்டை குடல்ல இருந்திருக்கலாம். இந்த அறிக்கையை கொடுக்கறதுக்கு விஜய் அவருக்கு டெல்லி விவசாயிகள் இருக்கும்போது, இந்த தமிழக வெற்றி கழகம் போராடும்போது எப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கோ அப்படி வாயை மூடிட்டு இருக்கலாம். இந்த மேல்மை விவசாயிகளுக்கு வந்து இன்னும் போராடிட்டு இருக்கிறாங்க திருவண்ணாமலையில்.
அப்போ தமிழக வெற்றி கழகம் எப்படி வாயை மூடிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி இப்போ இதுக்கு மூடி இருந்திருக்கலாம். இல்லை இந்த பாரந்த விமான நிலையத்தை இன்னைக்கு பாரந்த விமான நிலையத்திற்கு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ண இந்த அரசு துடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நடந்த சம்பவம் அப்டேட் இது வந்து. அதற்கு தமிழக வெற்றி கழகம் எப்படி நவதுரங்களையும் மூடிக்கிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி இதுக்கு மூடிக்கிட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் போட்டு ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது. இதை கொண்டு வர யார் கொண்டு வராங்கன்னா ஒன்றிய அரசு, மோடி கொண்டு வரார். இந்த சட்டத்தை கொண்டு வர்றது ஒன்றிய அரசு. இதில் எந்த இடத்துலையுமே ஒன்றிய அரசை பற்றியோ இல்லை மோடியை பற்றியோ எந்த இடத்துலையுமே குறிப்பிடவே இல்லை. டைரெக்டாக எங்கே வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம் என்று ஆட்சியாளர் உறுதியளிக்க வேண்டும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளருக்குமே மிகப்பெரிய கருத்து முரண்பாடு இருக்குது, எல்லாமே இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தடுத்து நிறுத்திட்டோம். ஏற்கனவே சட்டமன்றத்தில் ஒரு மனதாக திரும்ப நிறைவேற்றப்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதே மாதிரி கேரளா இருக்கிற பிரணாய் விஜயன் அறிவிச்சிட்டார். அங்கே முதலமைச்சர் அறிவிச்சிட்டார், இங்கே கேரளா வந்து சட்டம் வராது அறிவிச்சிட்டார். கரெக்டு. இப்போ தமிழ்நாட்டில் வரல, ரைட். இவர் சொன்ன தமிழ்நாட்டில் வரல. பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா வந்தால் ஓகே உங்களுக்கு, இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, இல்லை இங்கே பீகார், குஜராத்து, இங்கே வந்தவங்களுக்கு பிரச்சனை கிடையாதா? இது எப்படி நமக்கு புரியலையே நமக்கு. அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் கூட எடப்பாடி பழனிசாமி இதற்கு எதிர்த்து குரல் கொடுத்து விட்டார். போன முறை மாநிலங்களில் இதற்காண்டி ஆதரவு தெரிவித்தாங்க, பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தாங்க. இந்த முறை அதை எதிர்த்துட்டார், எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தார். கரெக்டு. தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீம்களுக்கு பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. கரெக்டு. அப்போ பீகாருக்கு முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? அப்போ அஸ்ஸாமில் இருக்க முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? அவங்க குறிப்பாக கொண்டு வரதே அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வெளியேற்றணும். அவங்க பாகிஸ்தானில் வந்திருக்கிறாங்க, மேற்கு வங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து பங்களாதேஷில் வந்திருக்காங்கன்னு சொல்லி அதை வெளியேற்றுறதுக்காண்டி தான் இந்த திட்டமிட்ட சதியை நடக்குது வந்து. அப்போ அங்கே உள்ளவங்க பாதிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் வேண்டாம், அப்போ மற்ற மாநிலத்தை ஏற்ற விஜய் ஏற்றுக்கிடுவாரா? மொட்டை கடிதாசி. ஒரு கட்சி நீங்கள் தொடங்கிட்டீங்க, நீங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை சேர்த்துட்டீங்க, வீடியோலேயே போட்டு உறுப்பினர் சேர்க்கை சேர்ந்துட்டீங்க, 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் பெருமையாக பேசுவீங்க. வாழ்த்துக்கள். 50 லட்சம் 2 கோடிகளை சேரணும், தப்பு கிடையாது. என்ன கெட்டு போய் 2 கோடி பேர் சேரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு கட்சியில் இருந்து ஒரு கட்சியை எதிர்த்து பேசும்போது ஆளும் அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்கணும்ல. இன்றைக்கி திரும்பி சொல்கிறேன், இன்றைக்கி சரத்குமார் கட்சியை கலைச்சி பிஜேபியோட இணைஞ்சிட்டார். 2007 கட்சி தொடங்கப்பட்டவர், 2007 தொடங்குறாரு நினைக்கிறேன். கட்சியை கலைச்சி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே பயணப்பட்ட ஒருத்தர் கட்சியை கழிச்சு பிஜேபியோட கரைஞ்சி போட்டார். நைட் 2 மணிக்கு அவருக்கு தூக்கம் வந்துச்சான். தூக்கத்தை எழுப்பி ராதிகாட்ட போய் கேட்டாரான், எனக்கு இப்படி வந்து கட்சியை நான் மாற்ற போகிறேன், பிஜேபி கூட சேரலாமல் உங்களுக்கு என்ன தோணுங்க செய்யுங்கன்னு சொன்ன உடனே கட்சியை கலைச்சி நேரம் எங்கே போயிட்டார், கட்சியவே கலைச்சிட்டார். கூட்டணி தாண்டி போய்ட்ட கட்சியவே கலைச்சி பிஜேபிக்கு போயிட்டார். அவருக்கு 2 மணிக்கு தோணி அவருக்கு மாறி போயிருக்கார். அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றிய அரசு திட்டம் கொண்டு வருது, அதை பற்றி பேச முடியல நமக்கு வந்து. ஆனால் தமிழ்நாடு அரசை பற்றி கேள்வி கேட்டிருக்காரு. வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லா அரசையும் கேள்வி கேட்கணும். நீங்கள் ஒன்றிய அரசை கேள்வி கேளுங்க, தமிழ்நாடு அரசையும் கேள்வி கேளுங்க. ஒன்றிய அரசு விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து மோடி அரசு விட்டுட்டீங்க, ரைடு வந்து பயமா, ஈடு எல்லா பக்கம் போது நம்ம பக்கம் வந்துருச்சுன்னா படம் வேறு போய்கிட்டு இருக்குது, எதுவும் பிரச்சனை வந்து பயமா உங்களுக்கு வந்து என்ன யோசனை வந்து பேச வேண்டியதானே. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தான் இவங்க முழுக்க உட்காந்து ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. ஆஹா பாருங்கள் தளபதி கேள்வி கேட்டார். கேள்வி கேட்க வேண்டிய அதை அந்த படத்தில் வடிவத்தில் வரல. உங்கள் அப்பா போனால் அங்கே இருக்குது, இது முன்னாடி தூக்கு போட்டு செத்து போன சாந்தியோட போன அந்த மணிக்க கேள்வி கேட்க வேண்டியவர் மோடி, அவரை விட்டாருங்க. தளபதியோட அரசியலை பாருங்கள், புரிதலை பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியுங்க, ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும். ஒரு மொட்டை கடிதாசி போட்ட மணிக்கு உட்காந்து இந்த பாத்ரூமில் உட்காந்து எழுதுறது, இந்த பப்ளிக் டாய்லெட்டில் எழுதுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஃபோன் நம்பர் போட்டு நம்பர் எதுவுமே எடுக்காது, மொட்டை கட்டை எழுதி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கூடிய பாத்ரூமில், ட்ரெயினில் இருக்கக்கூடிய பாத்ரூம்களுக்கு எழுதி போடுவாங்க. ஆமா, ஒரு பெண்ணை பற்றியோ ஒருத்தனை பற்றி அசிங்கமாக எழுதி போட்டுருவாங்க இவங்க வந்து. அந்த மாதிரி அதுவும் கோலைன்னு சொல்லிக்கலாம் அவங்கள வந்து, கோலை பசங்க. அந்த கோலைகள் மாதிரி இது என்ன கடிதாசி இது வந்து? யாருக்கான கடிதாசி இது வந்து? இது என்னென்ன ஃபயர் விடுறது, அணில் குஞ்சுகளுக்கு ஃபயர் விட்டு கொடு. பாருங்கள் எங்கள் தலைப்பு எதிர்த்து கேட்டாருன்ட்டு. நான் முன்னாடி ஒரு தலைப்பு சொன்னவங்கிட்ட, நான் பேசுனதுனால தான் இந்த அறிக்கை வந்துச்சு, தமிழக வெற்றி கழகம் மாறிச்சு, நம்ம தைரியமாகவே சொல்லலாங்க. நான் அதை மிகப்படுத்துக்காண்டி உண்மையை கூட சொல்லணுமா வந்து. என்ன காரணம்னா, இந்த லயோலா மணின்னு ஒருத்தர் இருக்கார், சர்க்கார் வசூலை பற்றி பேசினவங்க. இவங்களை நினச்சி பார்த்து எனக்கு சிரிப்பாக இவங்க வந்து, டேய் இங்கே அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கடா,
நீங்கள் சும்மா வந்து சர்க்கார் படமாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சர்க்கார் குட்டியை போட்டு ஏமாற்றிட்டு ஏமாற்றணும், அங்கே பிஸ்மி வச்சு ஏமாற்றிடலாம், பிஸ்கட்டை கொடுத்து ஏமாற்றிடலாம், மோதிரம் கொடுத்து ஏமாற்றி நினச்சி இதே மாதிரி நினச்சி வரக்கூட நீங்கள் வந்து இந்த அரசியல் தளம் இது வந்து கேளிக்கப்பா இங்கே எல்லா ஒன்றும் வந்து நீங்கள் பொதுத்தளத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன வேணாலும் பேசிக்கலாம். ரயில மணி சொல்கிறாரு, தளபதி போட்ட அறிக்கைக்காண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாரு, வாழ்த்துக்கள் அப்படிங்க. ஆடே என்னங்கடா எங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணன் சொன்னது நமக்கு ஞாபகம் வருது. ஆடை அப்படி தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். நானும் மிகப்படுத்தி பேசுவோம். ஏன்னா ஒன்றுத்துக்கு வக்கு இல்லாதவன் லயல மணியே பேசிகிட்டு இருக்கான். ஒன்றுத்துக்கு வக்கு இல்லாதவன் நம்மளை 5000 சப்ஸ்கிரைபர் இருக்குது நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்குது. நம்ம பல வருஷம் அரசியல் காலத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஜூனியர் நமக்கு வந்து அப்போ நம்ம சீனியர் தானே. அப்போ நம்ம சொல்லுவோம் நம்மளோட வீடியோ தளபதி வெற்றி கழகம் பார்த்துருச்சு, அதாவது தமிழக வெற்றி கழகம் பார்த்துருச்சு, தொடர்ச்சியாக வீடியோ வரும். உங்களை முதலமைச்சர் ஆக்குவதுக்கு அனுதினமும் நான் உழைப்பேன். உங்களுக்கு பிள்ளையை எடுத்து காமிச்சிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் திருத்தணும். நீங்கள் வந்து அதற்காண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மொட்டை கடைதாசி பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலமான அருவருக்கு தகுந்த இந்த மொட்டை கடைதாசி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. மண்டையில் சாணி மூலருக்கு வந்து வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களை பார்த்ததை அந்த தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொன்னான கருத்துக்களை வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. யாரும் அசிங்கமாக எழுத வேண்டாம். நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். போலி அரசியல்வாதிகளை மக்களை தூண்டி உணர்வை தூண்டி அணில் குஞ்சுகளை கெடுக்கும் சில தலைவர்களை அப்புறப்படுத்துவோம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நல்ல அரசியலை நல்ல அரசியல் தலைவர்களை தெரிய வைப்போம். அல்லு சில்லு இந்த அணிலுக்கெல்லாம் தலைவராக இருக்கிறீங்களா தமிழ்நாடு தலைவராக வருவதை மக்களுக்கு புரிய வைக்கணும். குறிப்பாக அந்த அணில் குஞ்சுகளுக்கு தெரிவிக்கணும். அதான் நம்ம சேனலுடைய முதன்மை நோக்கமாக இருக்கும். போலி செய்திகளை பரப்புரைகளை வேறறுப்போம். அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.